வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய இந்த வீடியோவில் நான் உங்கள் அனைவரிடமும் சிறுநீரக கிட்னி நோயாளிகளுக்கான பழங்கள் பற்றி பேசப் போகிறேன். ஒவ்வொரு ஆரோக்கியமான பழமும் ஒவ்வொரு நோயாளிக்கும் பாதுகாப்பானது அல்ல. பலர் சிறுநீரக நோயால் கிரானிக் கிட்னி டிசீஸ் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு 2 தேர்வுகள் மட்டுமே உள்ளன. ஒன்று ஆப்பிள், மற்றொன்று பப்பாளி. இதற்கு அப்புறம் வேறு எந்த பழத்தையும் அவர்கள் சாப்பிட்டால் அவர்களின் பிரச்சனை மேலும் அதிகரிக்க தொடங்குகிறது. இப்போது கோடை காலம். இந்த காலத்தில் மிகவும் சிறந்த பழங்கள் கிடைக்கின்றன. குறிப்பாக இப்போது கோடை பருவத்தில் மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கும் பழங்கள் என்றால் அது தர்பூசணி மற்றும் முலாம்பழம், வாட்டர்மெலன் மற்றும் மஸ்க்மெலன், அதாவது தர்பூசணி மற்றும் கர்பூசணி. இப்போது கேள்வி என்னவென்றால், ஒரு சிறுநீரக செயலிழப்பு கிட்னி ஃபெயிலியர் நோயாளி கர்பூசணி மற்றும் தர்பூசணி சாப்பிடலாமா அல்லது சாப்பிடக்கூடாதா என்பதுதான். நம்முடைய சிறுநீரகம் முன்பு போல் வேலை செய்யாமல், அதாவது நன்றாக வடிகட்ட முடியாமல் போனால், நம்முடைய உடலில் உள்ள அனைத்து விஷப்பொருட்கள், நச்சுகள், கழிவுப் பொருட்கள் ஆகியவற்றை வடிகட்ட முடியாமல் போனால் சில அளவுகோல்கள் அதிகரிக்க தொடங்கும். உதாரணத்திற்கு கிரியேட்டினின், யூரியா போன்றவை. அதே நேரத்தில் நம்முடைய சிறுநீரகத்தின் வேலை நம்முடைய எலக்ட்ரோலைட்களை சமநிலைப்படுத்துவதும் ஆகும். உதாரணத்திற்கு சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்றவை. ஆனால் சிறுநீரகம் ஏதேனும் காரணத்தினால், உதாரணத்திற்கு உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், சிறுநீரக கல் அல்லது ஏதேனும் மரபணு குறைபாடு ஆகியவற்றால் அதன் செயல்பாட்டை இழக்கத் தொடங்கினால் அது தன் எலக்ட்ரோலைட்களையும் சமநிலைப்படுத்த முடியாமல் போகிறது. சோடியம் மற்றும் பொட்டாசியம். யாருடைய சிறுநீரகம் சரியான செயல்பாட்டை வழங்க முடியாமல் இருந்தால், அதன் செயல்பாடு குறைந்துவிட்டால் அது பொட்டாசியத்தையும் வெளியேற்ற முடியாமல் போகிறது. இதனால் நமக்கு பொட்டாசியம் அளவு அதிகரித்திருப்பதை காண முடிகிறது. அதனால் நோயாளிக்கு பலவீனம் ஏற்படுகிறது, மிக அதிகமான பதட்டமும் ஏற்படுகிறது மற்றும் இதய நின்று போகும் போன்ற அபாயங்களும் அதிகரிக்கின்றன. ஏனெனில் சில பழங்களில் பொட்டாசியம் அளவு மிகவும் அதிகமாக உள்ளது. சிறப்பாக சொல்வதானால் அது தர்பூசணி மற்றும் முலாம்பழம். இரண்டிலும் பொட்டாசியம் நல்ல அளவில் உள்ளது. நீங்கள் தர்பூசணி அல்லது முலாம்பழத்தை அதிகமாக எடுத்தால் உங்கள் சிறுநீரகத்திற்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அதிகரிக்கும். ஒப்பிடும்போது பார்க்கும்போது நீங்கள் தர்பூசணி சாப்பிடுகிறீர்கள் என்றால் அதில் உள்ள பொட்டாசியம் அளவு கொஞ்சம் குறைவாக இருக்கும். நீங்க முலாம்பழம் ரொம்ப அதிகமா சாப்பிடுகிறீர்கள் என்றால் அதுல பொட்டாசியம் அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். இது உங்கள் பொட்டாசியம் அளவை அதிகரிக்க செய்யும் மற்றும் உங்கள் பொட்டாசியம் அதிகரித்தவுடன் நோயாளிக்கு மிக அதிகமான பதட்டம், அமைதி இல்லாமை, வியர்வை போன்றவை ஏற்படும். ஏனெனில் அவர்களின் இதயத்தில் அழுத்தம் செல்கிறது. மேலும் எப்போது பொட்டாசியம் அதிகரிக்கிறதோ இதய நின்று போகும் அபாயம் 100% அதிகரிக்கிறது. அதனால் கவனமாக இருங்கள். நீங்கள் தர்பூசணி மற்றும் முலாம்பழம் சாப்பிடலாம், ஆனால் உங்கள் பொட்டாசியம் நிலை சாதாரணமாக இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் சாதாரண நிலையில் இருந்தால் குறைந்த அளவில் தர்பூசணி சாப்பிடுங்கள் மற்றும் மிகவும் குறைந்த அளவில் முலாம்பழம் சாப்பிடுங்கள். தர்பூசணி மற்றும் முலாம்பழத்தில் பார்க்கும்போது 90% தண்ணீர் உள்ளது. யாருக்கு சிறுநீர் ஓட்டம் நன்றாக இல்லை, அவர்களின் சிறுநீரகம் வேலை செய்யவில்லை என்றால் அவர்களின் காலிலும் முகத்திலும் வீக்கம் வரும். மேலும் சிறுநீர் ஓட்டம் சரியாக வரவில்லை என்ற நிலையில் மேலுமாக நீங்கள் தர்பூசணி மற்றும் முலாம்பழம் சாப்பிடுகிறீர்கள், ஏனெனில் இதில் 90 விழுக்காடு தண்ணீர் உள்ளது. இதனால் என்ன ஆகும்? தண்ணீர் தங்கும் நிலை ஏற்படும். இதனால் உங்கள் கால்களில் வீக்கம் காணப்படும் மற்றும் உங்கள் இரத்த அழுத்தமும் அதிகரிக்கலாம். அப்படி இருக்க நீங்கள் அதிக அளவில் முலாம்பழம் மற்றும் தர்பூசணி இரண்டையும் சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனை மெதுவாக என்ன ஆகும்? அது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகும். அதனால் எளிமையான விஷயம் என்னவென்றால், இந்த கோடை பருவத்தில் முலாம்பழம் மற்றும் தர்பூசணியை சாப்பிட விரும்பும் நோயாளிகள் நீங்கள் தர்பூசணியை சாப்பிடலாம், ஆனால் குறைந்த அளவில் மட்டும். ஏனெனில் இதில் குறைந்த அளவு பொட்டாசியம் உள்ளது மற்றும் இது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது. ஆனால் கவனமாக இருங்கள். உங்கள் பொட்டாசியம் சாதாரண மதிப்பில் சாதாரணமாக இருந்தால் நீங்கள் சிறிதளவு தர்பூசணியை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா உங்க பொட்டாசியம் சாதாரணமாக இருந்தாலும் நீங்க மிகவும் அதிகமாக தொடர்ந்து முலாம்பழம் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு தீங்காக இருக்கும். உங்க பொட்டாசியம் அதிகமாக இருந்தால் இந்த 2 பழங்களையும் நீங்க சாப்பிடக்கூடாது. இதனால் உங்கள் பொட்டாசியம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது.
நான் குறிப்பாக டயாலிசிஸ் மேற்கொண்டு வர்ற நோயாளிகளை பற்றி பேசுறேன். டயாலிசிஸ் நோயாளிகள் ஆப்பிள் மற்றும் பப்பாளி ஆகியவற்றை மட்டுமே சாப்பிட வேண்டும். இதற்கு மேலாக அவர்கள் எந்த பழத்தையும் சாப்பிடக்கூடாது. இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.